நான் பிராமணன் என்ற ஒரே காரணத்துக்காக பிராமணர் அல்லாதவரோட நான் பழக மாட்டேன்னு சொன்னேன்னா நான் அக்ரகாரத்திலே தான் ஊரில் உட்காந்துருக்கணும். நான் ஹிந்துன்னு சொன்னால் எனக்கு கிறிஸ்டினையும் முஸ்லீமையும் பிடிக்காதுங்கிறத ஸ்டாண்டை நான் எடுத்தேன்னா நான் இந்துவாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். எல்லோரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கணும். ஆனால் பாஜக பார்த்தா இங்கே தமிழகத்தில் ஒரு தலித்த தலைவராக போடுறாங்க, ஒரு நான் பிராமின்லேருந்து தலைவராக போடுறாங்க. எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு தானே சார் அவங்க போயிட்டு இருக்காங்க தமிழகத்தில். அதனால பெரிய வளர்ச்சியும் அவங்களுக்கு இருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சி. அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே பேச மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படின்னா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போனோன்னு ஒருத்தர் சொன்னான்னா, யானை என் கையில் இருக்கு, நான் பார்த்து கையை திறந்துடாத கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னது டாக்டரா. இப்போ யார் பைத்தியம், டாக்டரா? அது மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இதில் சரி சொல்லிட்டு போங்க. அண்ணாமலையே மறுபடியும் தலைவராக கொண்டு வாங்க. 234 சீட்டுக்கு போயிடலாம். அவர் 243 சீட்டு ஜெயிச்சு காட்டுவார். எப்படி சார்? அது அவர் கிடையாது, அதுதான் அண்ணாமலை. ஓகே சார். இப்போ அண்ணாமலையோட நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. என்னை விட திறமையற்றவர் தான் நயினார் நாகேந்திரன் நிரூபிக்கிறதுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதாவது சொந்த கட்சியிலேயே வேர்ல வெந்நீர் மூத்துற ஆள் தான் அண்ணாமலை. நாளைக்கு அண்ணாமலை நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லட்டும், ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஆரம்பிக்குவேன். ஆனால் கட்சி ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே மொத்த சொத்தையும் பிராண்டி எடுத்துருவாங்கங்கிற பயத்தில் இப்போ சும்மா இருக்க. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? நான் கண்ணை பார்த்து பேசுகிறேன்ல, கண்ணை பார்த்து பேச மாட்டார். மூஞ்சியை தொலைச்சி பாரு, கையை அண்ணா நான் பாருங்கண்ணா, ஏதோ அண்ணா எங்கடா அங்கேயா இருக்காரு, அண்ணா அங்கே இருக்கிறாரு, பேச மாட்டேன். இஸ் நாட் ஏ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன்.